நண்பர்களே, நமக்கு மட்டும் தடைகள் மேல தடைகளா வந்துட்டே இருக்கு. வாங்க இந்த காணொலி என்னன்னு சொல்றேன். இன்னும் அயன்மேன் கோவாக்கு 98 நாள் தான் இருக்கு. காடிக்கு பெட்ரோல்லாம் போட்டு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹில் பயிற்சி தான். ஸோ அதனால சென்ட் தாமஸ் மட்டும் தான் போறேன். இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, பழைய பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கேன். அதுவும் காலி ரோட்ல இளையராஜா பாட்டு, நான் நீக்கர எங்கிருந்து 8 தேச பாத்து இருந்து, இந்த பாட்டு தலையில ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா மவுண்ட் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டோம். ஸோ அவங்க வரத்துக்கும் 6 மணி போலாம் தான் சொன்னாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 5 மணி தான் தூக்கம். ஏன்னா நான் லைவ் போட்டு முடிக்கவே ஒரு 10 ஆயிடுது. ஸோ தூங்கத்துக்கு 11 ஆயிடுது. அப்புறம் காலையில் 4:30 மணிக்கு எப்பயும் எழுந்திரிச்சிருவேன். இன்னைக்கு யார் கூட பயிற்சி பாத்தீங்கன்னா டேனி ப்ரோ அவரோட கூட்டாளி கூட தான். டேனினா நீங்க நினைக்கிற மாதிரி சிங்கப்படத்தோட டேனி கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா அல்ட்ரா ரன்னர், லைக் 50-60 கிலோமீட்டர் ரன் பண்ற ஆளு. இவர் தான் பாத்தீங்கன்னா எனக்கு ரன்னிங் வாத்தியாரு. டெய்லி என்ன ஒர்க் அவுட் என்ன ரன் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுவாரு. இன்னைக்கு அவர் கூட தான் ஹில் பயிற்சி வந்திருந்தேன். 400 மீட்டர் ரன் பண்ணோம். அப்புறம் பேலன்ஸ் 400 மீட்டர் நடந்து வரணும். இந்த மாதிரி 10 செட் பண்ணியிருந்தோம். காடிலாம் பெட்டிட்டு வார்ம் டவுன் பண்றதுக்கு வேற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் மஜாவா ஹாக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் ஹாக்கி விளையாடுறதே பாக்குற நேர்ல. அப்படியே அங்கேயே வார்ம் பண்ணிட்டு நீச்சல் பயிற்சி கிளம்பிட்டேன். பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் டேனி பிள்ளை கிளம்பியிருந்தோம். நண்பர்களே, வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன் தடையெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இனி அடுத்த வேற 8 மாசத்துக்கு SDIT ஸ்விமிங் பூல் திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன்ட்டு. நான் பார்த்ததுல சென்னையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பூல்லாம் நான் இதை தான் சொல்லுவேன். பட் இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 25 மீட்டர் ஸ்விமிங் பூல் நம்ம வீட்டு கிட்ட இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட நண்பர் ஒருவர் மெரினால 100 மீட்டர் பூல் இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா ஃபியூச்சர் அங்க போய் ட்ரை பண்ணணும். சரி வந்துட்டோம் வேற ஸ்விமிங் பூல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். அங்க பாத்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி பண்ணவே முடியல. போறவெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்தேன். நான் ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்காத்தில் ஏதோ போட்டி போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கலந்துக்கு தான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ ஆளாளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் டெக்காத்தில் வந்துட்டோம். டெக்காத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு 50% ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. பட் நான் வாங்கின எதுக்குமே ஆஃபர் போடல. சைக்கிளிங்கு வெறும் ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டினா பட்டாக்ஸ்லாம் வலிக்குது. ஸோ பட்டாக்ஸ்லேயே சீட் இருக்க மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட விலையும் ஒரு 700 ரூபா வந்தது. நண்பர்களே, நான் எதுவுமே ஆடம்பரமாக வாங்கல, அத்தியாவசியமான பொருள் மட்டும் தான் வாங்கினேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் அத்தியாவசியமாக வாங்கின பொருளை எனக்கு பயங்கர ஆடம்பரமாக தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் ஒரு 50 புஷ் போட ஒரு வாட்டர் பாட்டில் ஓசியில் தருவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவ்வளவு நாள் ஜிம் போகிறதுக்கு இது ஒன்று தான் நம்மளுக்கு பிரோஜனமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு ஒரு 3 மணிக்கு போல தான் வந்தேன். வந்த உடனே சரியான பசி. ஸோ சாப்பிட்டு அப்படியே கிரிக்கெட் மேட்ச் கிளம்பிட்டேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்ட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனா இல்லை, ரொம்ப மொக்கையாக தான் ஆடினேன். டேக்கா கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் ப்ரோ. அப்புறம் வீட்டுக்கு வந்தா எங்கள் அம்மா நிலா போல 2 முட்டை ஊற்றி கொடுத்தாங்க. கூடவே ஒரு 4 ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தாங்க. பாவம் நண்பர்களே, எங்கள் வீட்டில் இருக்க பூனைக்கு தூங்க இடமே கிடைக்கல. எங்கே படுத்துட்டு பாருங்க. அப்படியே சாப்பிட்டு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு தூண் நண்பர்களே. ஸ்டே ஹார்ட்.